சிஸ்டர், மாறி சாக போறதுக்கு முன்னாடி கடைசியா வீட்டுல பண்ண போற பூஜை இதுதான். பாவம் மாறி. செத்ததுக்கு அப்புறம் வீட்டை விட்டு மயானத்துக்கு அனுப்பும்போது பாடிக்கு நாம பூ போட்டு அனுப்பி வைப்போம். அவளே முன்னேற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு சாகறதுக்காக இப்ப வீட்டை விட்டு கிளம்பி போக போறா. பாவம். வா, இதான் எங்க வீடு. வா. என்ன ஆச்சரியமா இருக்குது சிஸ்டர். ஹாசினி விளக்க ஏத்தல, ஆனா அந்த விளக்கு தானா எரிஞ்சு எவ்வளவு ஜெகஜோதியா எரியுது. அங்க பாருங்க. ஐயோ, ஏதோ மேஜிக் நடக்குது சிஸ்டர். தெரியுமா, கோயிலுக்கு போயிருந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணோட வரா. மாறி, யார் இந்த சின்ன பொண்ணு? பாப்பா பேரு சக்தி. அம்மன் நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கு. ஒரு மாசம் நம்ம வீட்டுல தான் தங்க போறா. என்னது, இது என்ன சத்திரமா? போறவங்க வரவங்க எல்லாம் தங்கிட்டு போறதுக்கு? பாப்பா ஒன்னும் சும்மா தங்கிட்டு போறதுக்காக வரல. குழந்தையையும் பாத்துக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் உதவியா இருக்கேன்னு சொன்னா. பாக்கறதுக்கு தெய்வீகமா இருந்தா, அதான் அந்த அம்மனே நேர்ல வந்த மாதிரி இருந்தது. அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு என்னவோ அப்படி தெரியலையே. இந்த பொண்ணோட மொழிய பார்த்தா திருட்டு மொழியால இருக்குது சிஸ்டர். எனக்கு என்னவோ இது அடுத்த பிட் பாக்கெட் மாதிரி தான் தெரியுது. சித்தப்பா, உங்க பார்வையே முதல்ல சரியா இருக்காது. பாப்பா முகத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு. ஏன் அதோட நிறுத்திட்ட? பாலாபிஷேகமும் சேர்த்து பண்ண வேண்டியதானே? எல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்க வேலையை பாருங்க. சிரிச்ச முகத்தோட அந்த அம்மனை சின்ன பொண்ணா பாக்குற மாதிரி இருக்கு. இருக்கும். இந்த முகத்தை போய் திருட்டு மொழின்னு சொல்றீங்களே. மாறி ஏதாவது சொன்னா போதும், ரெண்டு பேரும் உடனே கண்ணை மூடிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுவீங்களே. இந்த பொண்ணு யாரு என்னன்னே தெரியல. திடுதிப்புன்னு கூட்டிட்டு வந்து வீட்டுல தங்க வைக்கிறேன்னா எப்படி? இதுக்கு முன்னாடி இவ எங்க இருந்தா, எந்த இடத்துல இருந்தா, ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணிட்டு ஓடி வந்திருந்தா என்ன பண்றது? இந்த பாப்பா முகத்தை நல்லா பாருங்க. இந்த முகத்தை பார்த்தா உங்களுக்கு அப்படியா தோணுது? ரெண்டு பேரும் என் முகத்தை நல்லா பாருங்க.
என் முகத்தை பார்த்துமா உங்க 2 பேருக்கும் என் மேல இறக்கம் வரல? ஆ, உன் முகத்தை பார்த்தா உன் பேச்செல்லாம் பார்த்தா நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. எனக்கும் அதே அதே. ம், இப்போ உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். போக போக பாருங்க, நான் நடந்துக்கிறத பார்த்து நீங்களே என்ன பாராட்டுவீங்க. ம். நானே போறேன்னு சொன்னா கூட உங்களை என்ன போக வேண்டான்னு உங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். அம்மா, ஹஸ்பண்ட் சார், ஆ? நீங்க என்ன சொல்றீங்க? பாப்பா வீட்ல இருக்கட்டுமா? இருக்கட்டுமா, இதுல என்ன இருக்கு? ம். ஆமா மாறி, குழந்தையை பார்த்துக்கிட்டு என் கூட உதவியா இருக்கட்டுமே. ரொம்ப சந்தோஷம் ஹஸ்பண்ட் சார். பாப்பா, இவர்தான் ஹஸ்பண்ட் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. நான் சக்தி. நான் உங்களை சக்தின்னு கூப்பிடவா இல்ல பாப்பான்னு கூப்பிடவா? பீப்பான்னு கூப்பிடுங்க மாப்ள. சாரி. உங்களுக்கு எப்படி கூப்பிட தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க. அவங்க என் அம்மா, உனக்கு பாட்டி. வணக்கம் பாட்டி. வணக்கம்மா. உன் முகத்தை பார்க்க முடியலனாலும் உன் குரல் தெய்வீகமா இருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அவங்க குழந்தை தேவி. இனிமே அவங்க உன்னோட பொறுப்பு. வரவங்களை எல்லாம் மதிக்கிறாங்க, உங்களை யாரும் இந்த வீட்ல மதிக்க வாயை மாட்டாங்க. மூடு. இனிமே நான் தான் உன்னை பாத்துக்க போறேன். அவங்க ஹாசினி அக்கா. ஹலோ. அழகா இருக்க. மாறி, இவங்க 2 பேரும் யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் சொல்றேன், இவங்க எங்க 3 பேரோட மாமியாரு. கூட நிக்கிறது அவங்க வேலை. பாருங்க சிஸ்டர். பொறி உருடைக்கு திமிர பாத்தீங்களா சிஸ்டர்? நான் உங்களுக்கு வாழலாம். அப்புறம் மாறி, எப்போ கொல்லிமலைக்கு கிளம்ப போற? இப்போ பூஜையை முடிச்சிட்டு கிளம்புறதா. நான் போய் புடவைய மாத்திட்டு வந்துடுறேன். மேடம். வணக்கம் மேடம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். சூர்யா, நம்ம டாக்டர் வந்திருக்காருப்பா. வாங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் சூர்யா. மேடம், வீட்டில் கலந்து பேசிட்டு முடிவை சொல்றேன்னு சொன்னீங்க. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போறீங்க? ஹஸ்பண்ட் சாரை குணப்படுத்த சித்தர் சாமி ஒரு வழி சொல்லிருக்காரு. கொல்லிமலையில இருக்கிற அற்புத மூலிகையை கொண்டு வந்து அதோட சார ஹஸ்பண்ட் சாரோட கண்ணுல விட்டா இவருக்கு பார்வை திரும்ப கிடைச்சிருமா? உயிருக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தும் நீங்கிடும்னு சொன்னாரு. அதனாலதான் மூலிகையை கொண்டு வர கொல்லிமலைக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் சார் கண்ணையும் அவரோட உயிரையும் நான் காப்பாத்துவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்க நம்பிக்கையை குறை சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. 5 நாளைக்குள்ள அவருக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகும். அப்படி இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். நான் கும்பிடுற சமயபுரம் அம்மா மேலேயும் என் அத்தை தேவி அம்மா மேலேயும்
எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஹஸ்பண்ட் சாருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. மாரியோட நம்பிக்கை இது வரைக்கும் பொய்யா ஆனதே இல்ல டாக்டர். அதனாலதான் மாரியோட விருப்பத்துக்கு நாங்க யாருமே தடை சொல்லவே இல்ல. ஆமா டாக்டர், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஓகே, நோ ப்ராப்ளம். அப்ப நான் கிளம்புறேன். கிளம்புறேன் மேடம். அவரை பத்திரமா பாத்துக்கோங்க. Wait வாங்க. சிஸ்டர், இந்த டாக்டர் கேஸ் இல்லாம சும்மா தான் இருப்பான் போல. பேஷண்ட தேடி வீட்டுக்கே வந்துட்டான் பாருங்க. இவனை நம்பி மாப்பிள்ள ஆபரேஷன் பண்ணா கண்ணு தொட்டி ஆயிரும் சிஸ்டர். அம்மா, நான் போய் புடவை மாத்திட்டு வரேன். பாத்து போங்க மாதிரி. என்ன தேவி, ஆசினி அக்கா, ஆ ஒரு சேரை கொண்டு வந்து போடுங்க. எதுக்கு நீ அதுல உட்கார்ந்து கால் மேல காலை போட்டு ஆட்ட போறியா? நான் உட்கார்றதுக்கு இல்ல, ஆ. மாறி வந்து உட்கார்றதுக்கு. ஓ. மாறி எப்போ கீழே உட்காந்து தானே பூஜை பண்ணுவா? அம்மனுக்கு மாறி தரையில உட்கார்ந்து பூஜை பண்ணலாம். ஆனா மாறி ஒரு உயிரை காப்பாத்த சொல்லி கொல்லிமலைக்கு யாத்திரை போறாங்க. அதனால மாரிக்கு பாத பூஜை செஞ்சு அனுப்பணும். வரதெல்லாம் பெரிய சொம்பு தூக்கிகளா இருக்குதே. அப்படி அனுப்புனா மாறி போற காரியம் நல்லபடியா நடக்கும். அதனால மாறி சேர்ல உட்கார்ந்தாதான் பாத பூஜை செய்யறதுக்கு சரியா இருக்கும். போ, போய் சேர் எடுத்துட்டு வா. நல்ல யோசனையா இருக்கே. நானே போய் சேர் எடுத்துட்டு வரேன். பெரியம்மா கொஞ்சம் புடிங்களேன். சிஸ்டர், இது என்ன சின்ன வயசு மாதிரி சொல்ற மாதிரியே இருக்குது. ஒருவேளை இது மாறி 2.0 இருக்குமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வாயை முடிக்கிட்டு கொஞ்சம் அமைதியாயிரு. பிஞ்சிலே பக்தி முத்திருச்சு. ஹஸ்பண்ட் சார். மாறி, அம்மா. அக்கா. என்ன சொல்லும்? எடுத்துக்கோ. தொட்டு கும்பிடு. அம்மா தாயே, நீ எனக்கு துணையா வருவேங்கிற நம்பிக்கையில அற்புத மூலிகையை தேடி நான் கொல்லிமலைக்கு போறேன். நான் போற காரியம் நல்லபடியா முடியணும். ஹஸ்பண்ட் சாருக்கு பார்வை திரும்ப கிடைக்கணும். அவரோட உயிருக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து நீங்கணும்.
தேவி அம்மா, எப்பவும் போல நீங்க எனக்கு துணையா இருக்கணும்மா. நான் போற காரியம் நல்லபடியா நடக்கணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாறி, இந்த சேர்ல வந்து உட்காரு. எதுக்கு சக்தி? அற்புத மூலிகையை எடுக்க கொல்லிமலைக்கு யாத்திரை போற உன் பாதத்துக்கு பூஜை பண்ணி அனுப்பணும். எனக்கு பாத பூஜையா? அதெல்லாம் வேண்டாம்மா. வேண்டான்னு சொல்லாத மாறி, இது எல்லாம் சம்பிரதாயம். நீ வந்து உட்காரு. வா வா, உட்காரு. என்ன நடக்குது? யாரு மாரிக்கு பாத பூஜை பண்றது? சிஸ்டர், உங்களை தான் மாறிக்கு பாத பூஜை பண்ண சொல்லுவாங்க போல இருக்குது சிஸ்டர். உணர்ச்சி வசப்பட்டு உன்னை கொலை வேணா பண்ணுவேன். என்னதான் வாயை உங்களால மூடிட்டு இரு. நான் பண்றேன். ஹஸ்பண்ட் சார், நீங்களா? நீங்க எனக்கு பாத பூஜை பண்றதா? அதெல்லாம் வேண்டாம். நான் தான் உங்களுக்கு செய்யணும். இல்ல மாறி, என் குறையை தீர்த்து வைக்கவும் என் உயிரை காப்பாத்தவும் நீ உன் உயிரை பணைய வச்சு கொல்லிமலைக்கு போற. பாருங்க, அதனால உனக்கு நான் பாத பூஜை செஞ்சு அனுப்பி வைக்கிறதா சரியா இருக்கும். இதுக்கு பேர் தான் காதல். வேண்டாம் ஹஸ்பண்ட் சார், இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படி சொல்லாத மாறி. இப்ப நீ என் மனைவி இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நீ சாமி. ஓ, சாமிக்கு பாத பூஜை பண்றதுல என்ன தப்பு இருக்கு? மாறி, உன் ஹஸ்பண்ட் சார் சொல்றது சரிதான். அவர் உனக்கு பாத பூஜை பண்ணட்டும். ஆமா மாறி, சூர்யா பண்ணட்டும், தப்பு இல்ல. சின்ன வயசு ஔவையார். உட்காரு மாறி. மாமா, மாரி கால் எடுத்து இதுல வைங்க. ஹஸ்பண்ட் சார், மாமா, நான் தண்ணி எடுத்து ஊத்துறேன். நீங்க மாரி காலை ஃபுல்லா கழுவி விட்டுருங்க. சரி. பாருங்க சிஸ்டர், இப்போ இந்த மஞ்சளை மாரி காலை ஃபுல்லா பூசி விடுங்க. இப்போ குங்குமம் இந்தாங்க, புடிங்க. இல்லங்க மாமா, இப்போ கால்ல பூ போட்டு கும்பிடுங்க. அடப்பாவிகளா,
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. நீ கும்பிடுற சமயபுர மாரியம்மனும் தேவி அண்ணியும் எப்பவும் போல உனக்கு துணையா இருப்பாங்க. நீ போற காரியம் நல்லபடியா நடக்கும். வெற்றியோட திரும்பி வா. வாங்க. இவ எதுக்கு ஒர்க்கர்ஸ்க்காக கூட்டிட்டு இங்க வந்திருக்கிறா? மேடம் ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க வெண்ணிலா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் என்ன மேடம். எல்லாரும் வந்திருக்கீங்க? வெண்ணிலா மேடம் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க மேடம்.